புள்ளையார் சதுர்த்திக்கு நான் பண்ணுறது என்னமோ 4 கொழுக்கட்டை தான். ஆனால் அந்த 4 கொழுக்கட்டைக்கு அச்சு வாங்கி தான் பண்ணணும்னு ஒருத்தன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். சரி வாங்குவோம் வாங்கன்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரீயாக வருஷம் கொடுக்குறாச்சு இருக்குது. இந்த வருஷமும் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாது, புதுசாக தான் வாங்கணும், அதுவும் கடையில் போய் தான் வாங்கணும்னு போய் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுலேயும் இந்த 2வது மாடல் இருக்குல்ல, அது எப்படி யூஸ் பண்ணணுன்னு கூட எனக்கு தெரியாது. பூரணம் வச்சு பண்ணலாமா இல்லை பூரணம் இல்லாமல் புடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணலாமான்னு யோசனையிலே கொஞ்ச நேரம் போச்சு. சரி அச்சு வாங்கிட்டோம், வாங்கினதுக்காகவே பூரணம் வச்சு பண்ணலான்னு ஒரு ஸ்டைல் இது பண்ணியாச்சு. அப்புறம் காரத்தை புடி கொழுக்கட்டையாக பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. நான் கொழுக்கட்டையில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். அதில் போட்டிருந்த மாதிரி 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் கொதிக்க வச்சு ஊற்றினேன். ஆனாலும் பிசுன்னு தான் இருந்துச்சு மாவு. சரி சொதப்படுறது நமக்கு என்ன புதுசாக, நானே கொஞ்சம் மாவெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ அதை ஒரு ஷேப்பில் கொண்டு வந்தாச்சு. இனிப்பு காரம் 2 ரெடி பண்ணி எங்கள் வீட்டு குட்டி பிள்ளையாருக்கு படைச்சு சூப்பராக இந்த விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் கொண்டாடிட்டோம். நீங்கள் எப்படி கொண்டாடிங்கன்னு மறக்காம கமெண்ட்